28 18 ஆக்க போகிறோம், 12 5 ஆக்க போகிறோம், 0 ஆக்க போகிறேன்னு சொல்லலை. ஏதோ ஆக்சுவரியல் கால்குலேஷன் சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க ப்ரீமியம். இப்போ அதே ப்ரீமியத்தை இவங்க இந்த 18% ஜிஎஸ்டி பண்ணதால 10% ப்ரீமியமே ஏற்றிட்டாங்க வச்சுங்க. கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். வெறும் கவர்மெண்ட்டோட செலவுனால தான் இந்த நாடு இந்த 6% ஜிடிபிக்கு மெயின் காரணம். இந்த பணக்காரங்க கையில் பணம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி அந்த பணக்காரங்க யூஸ் பண்ணுற பொருளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் போடுறதுனால அவங்க அதை கம்மியாக யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ கேம் சேஞ்சராக எது இருக்குன்னா, எங்கெல்லாம் இஎம்ஐ பேஸ் பொருள் வாங்குறாங்களோ அங்கே வந்து கொஞ்சம் இஎம்ஐ குறைஞ்சா கூட நான் ஒரு இன்னும் பெரிய பொருளாக வாங்கலாம். ஸோ அங்கே தான் இதோட இம்பேக்ட் இந்த கன்சியூமர் டூரபிள் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் தான் மேக்ஸிமம் இம்பேக்ட் தெரியும். சென்ட்ரலில் ஒரு கட்சி பவரில் இருக்குது. மோடி இந்த இண்டிபெண்டன்ஸ் டே போது சொன்னாரே தவிர இது நிஜமாக நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இவ்வளோ கவர்மெண்ட் இது பண்ணி நம்ம நாடு வளருதுன்னு சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம், டெலிவிஷனில் பார்க்குறாங்க, எல்லா ப்ராடக்ட்டும் அட்வைஸ் பண்ணுறதுல கன்சம்ஷனுங்கிறது ஏறல. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா டிராக்டர் விலையிலேருந்து, பவர் டில்லர் விலையிலேருந்து, ஃபர்டிலைசர் விலையிலேருந்து எல்லாத்துலேயுமே ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. ஸோ ரூரல் இந்தியாவுக்கு கூட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையறதுக்கு இது இருக்குது. அக்டோபர் 13 18 நோபல் பீஸ் பிரைஸ் டிசைட் ஆகும். பீஸ் பிரைஸ் ட்ரம்ப்க்கு கொடுத்துற வச்சுங்கோ. அப்போ அவருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டேக்ஸ் போட்டும்போது எல்லாரும் சொன்னாங்க, ஒரு நாட்டுக்கு நன்மைக்கு தானே நாங்கள் ஹெல்த் எடுக்கிறோம், அதை போய் டேக்ஸ் போடுறீங்களேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ அதில் எடுத்ததுன்னா அவங்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும். 2 ரூபா பேக்கெட்டு வந்து இப்போ இதனால விலை 1.80 மாற்ற மாட்டாங்க. 2 ரூபா பேக்கெட்டில் முதல்ல 50 கிராம் பிஸ்கட் இருக்கும்போது 60 கிராம் பிஸ்கட் கொடுப்பாங்க. இந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது 2 விஷயம். பால் சம்மந்தப்பட்ட அந்த பனீர் அந்த இதிலெல்லாம் வந்து 0 ஆக்கியிருக்காங்க. ஸோ மிடில் கிளாஸ் தான் ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டில் இருக்காங்க. இதில் நல்ல ஒரு பெனிஃபிட் அடையிறது. வணக்கம் சார். வணக்கம். டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிறது ஜிஎஸ்டி ரீஃபார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எந்தெந்த பொருட்களுக்கான விலை குறைய போகுது அப்படின்னு நம்ம ஒரு பெரிய பட்டியலே பார்க்குறோம். இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் அப்படிங்கிறது எந்த வர்க்கத்தினருக்கு ஒரு சுமையை குறைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இது இந்த மிடில் கிளாஸ், அவங்க தான் அந்த நடுவாந்திர ஸ்வீட் ஸ்பாட்டில் இருக்காங்க. லோவர் மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க வந்து பொதுவாக இந்த ஒரு ஃபார்மலாக ஜிஎஸ்டி சஃபர் ஆகிற பொருள் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க நார்மல் இந்த நாடார் கடையில் போய் வாங்கி அவங்க லெவலில் அவங்க இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்காக தான் இந்த 5 ரூபா பேக்கெட்டு அந்த மாதிரி உள்ள பொருளில் வந்திருக்கு. இப்போது 2 ரூபா பேக்கெட்டு வந்து இப்போ இதனால விலை 1.80 மாற்ற மாட்டாங்க. 2 ரூபா பேக்கெட்டில் முதல்ல 50 கிராம் பிஸ்கட் இருக்கும்போது 60 கிராம் பிஸ்கட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்க லெவலில் அந்த ஒரு ஃபீல் இருக்காது, கொஞ்சம் அதிகமாக பிஸ்கட் கிடைக்குது. வேறஸ் இந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது 2 விஷயம். ஒன்று, டே டு டே பொருள் நிறைய பார்த்தீங்கன்னா பால் சம்மந்தப்பட்ட அந்த பனீர் அந்த இதிலெல்லாம் வந்து 0 ஆக்கியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த எஃப்எம்சிஜின்னு சொல்கிறது தான் இந்த பிஸ்கெட்டு, கோதுமை, அரிசி டெய்லி யூஸ் பண்ணுறது. பட் இந்த கார், டெலிவிஷன் அந்த மாதிரிலாம் இவங்க ஆஸ்பிரேஷனெல்லாம் வாங்க ஆசைப்படுவாங்க. அதில் வந்து இதோட இம்பேக்ட் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஏற்கனவே கவர்மெண்ட்டு பட்ஜெட்டில் ஒரு 1 லட்சம் கோடி 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை இது வரைக்கும் சேமிச்சுருக்காங்க, செலவழிக்கிற மனசு வரல. ரெண்டாவது, ரிசர்வ் பேங்க்கும் ஒரு ரேட் கட் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரேட் கட் பண்ணால் அந்த இஎம்ஐ எல்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே இப்போ இந்த ஜிஎஸ்டி கட் வந்திருக்கு. ஸோ 3 பங்காக இந்த வந்ததுனால இப்போது யாரெல்லாம் ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுறாங்களோ ஒரு கார் வாங்குகிறான் அப்படிங்கிற ஆசையை நிறைவேற்கிற கெப்பாசிட்டி வெறும் ஜிஎஸ்டி மெடலில் அந்த இன்கம் டேக்ஸ் கட்டும் பேங்க்கோட ரேட்டு இஎம்ஐ கட்டும் இதுவும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு நல்ல இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அங்கெல்லாம் வந்து 28% 18%னா 10%னா அது நல்ல. ஸோ மிடில் கிளாஸ் தான் ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டில் இருக்காங்க. இதில் நல்ல ஒரு பெனிஃபிட் அடையிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மிடில் கிளாஸ் ரிஃபார்ம்னு சொல்லலாம். நிறைய பொருட்களுக்கான விலை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. பட் இது கண்டிப்பாக ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகுது அப்படின்னு எது நினைக்கிறீங்க? ஸோ கேம் சேஞ்சராக எது இருக்குன்னா, எங்கெல்லாம் இஎம்ஐ பேஸ் பொருள் வாங்குறாங்களோ அங்கே வந்து கொஞ்சம் இஎம்ஐ குறைஞ்சா கூட நான் ஒரு இன்னும் பெரிய பொருளாக வாங்கலாம். ஸோ அங்கே தான் இதோட இம்பேக்ட் இந்த கன்சியூமர் டூரபிள் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் தான் மேக்ஸிமம் இம்பேக்ட் தெரியுது. ஸோ காரு, கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், டெலிவிஷன், வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர், ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷனல் பொருள் எதெல்லாம் லோன் வச்சு வாங்குறோமோ அங்கே தான் இதோட மேக்ஸிமம் எனக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் தெரியுது. சார், ஒரு பக்கம் பார்க்குறோம் ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு வந்திருக்கு. அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்? அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து 2 விதமாக பார்க்கணும். இதை ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது. இது வரைக்கும் அந்த ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுறதுல அவங்களுக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து அதை செட் ஆஃப் பண்ணும். ஏன்னா அவங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸிங் பண்ணுறாங்க, இல்லை கமிஷன் கொடுக்குறாங்க. அதில் வர ஜிஎஸ்டியை இந்த ஜிஎஸ்டியோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு
கம்மியாக ஜிஎஸ்டியை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. இப்போ இது பொருளுக்கு ஜிஎஸ்டியே இல்லாத பட்சத்தில் அந்த இதோட பெனிஃபிட் எல்லாம் அவங்க கைவிட்டு போயிடுறது. ஸோ ஷார்ட் டேர்மில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அது நெகட்டிவாக தோணும். ரெண்டாவது லாங் டேர்மில் என்ன நல்லதுன்னா, இதனால் கொஞ்சம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கம்மியாகிற பட்சத்தில் பெனிட்ரேஷன் எக்ஸ்பேண்ட் ஆகலாம். ஸோ லாங் டேர்மில் அந்த வால்யூம் க்ரோத் வரலாம். ஆனால் அது வரத்துக்கு இந்த இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் சில ஒரு கஷ்டமான டெசிஷனை எடுக்க வேண்டியிருக்கு. என்ன, எப்படி ப்ரீமியம் கால்குலேட் பண்ணுறாங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ ஆக்சுவரியல் கால்குலேஷன் சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க ப்ரீமியம். இப்போ அதே ப்ரீமியத்தை இவங்க இந்த 18% ஜிஎஸ்டி பண்ணதால 10% ப்ரீமியமே ஏற்றிட்டாங்க வச்சுங்க, அவங்க காஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. அப்போது வந்து எப்படி இது பண்ண முடியும்? அவங்க அந்த பாஸ் ஆன் பண்ணணும். அப்போ தான் பொதுமக்களுக்கு அந்த பெனிஃபிட் வரும். அது பண்ணுவாங்களா இல்லையான்னு வருங்காலத்தில் தெரியும். ஏன்னா அவங்களுக்கும் அவங்களோட ப்ராஃபிட்டை ப்ரொடெக்ட் பண்ணோம், அவங்களோட இது பண்ணணும் ஒரு ஆசை இருக்கும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி எப்படி அதை வந்து விளையாட போகிறது, தன்னோட இந்த பெனிஃபிட்டை கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்ண போகிறதா, இல்லை தன்னோட மார்ஜினை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நம்ம கையில் கொஞ்சம் கஸ்டமர் கையில் பண்ண போகிறாங்களா? அதை பேஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் இதெல்லாம் லிஸ்டட் கம்பெனினால அவங்க அந்த இபிஎஸ் க்ரோத்தை பார்ப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு இவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாலும் ஷார்ட் டேர்மில் இவங்களுக்கு கொஞ்சம் அதை ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க. பட் லாங்கர் டேர்மில் அது க்ரோத்தை கொஞ்சம் பாதிக்கலாம். வேற கம்ப்ளீட்டாக பாஸ் ஆன் பண்ணிட்டா ஷார்ட் டேர்மில் நெகட்டிவ் இருக்கும், பட் லாங் டேர்மில் இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஸோ லெட் அஸ் see எப்படி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் இதை ஹேண்டில் பண்ணுறாங்கிறது இனிமேல் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். சாமானிய மக்கள் வந்து இந்த ரீஃபார்ம்லேருந்து எடுத்துக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது? இவ்வளோ கவர்மெண்ட் இது பண்ணி நம்ம நாடு வளருதுன்னு சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம், டெலிவிஷனில் பார்க்குறாங்க, எல்லா ப்ராடக்ட்டும் அட்வைஸ் பண்ணுறதுல கன்சம்ஷனுங்கிறது ஏறலை. ஏன்னா மக்கள் வந்து அது செலவழிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக இருந்தாங்க. இந்த ரிஃபார்ம் வந்து அவங்க மனசை கொஞ்சம் மாற்றி ஒரு எதிர்காலம் எனக்கு நல்லா இருக்குது, எல்லாம் மலிவாக வருது வாங்கிறதுக்குள்ளே ஒரு அவங்க மனசை மாற்றினா அதுதான் பெரிய இம்பேக்டாக எனக்கு தெரிஞ்சு வரணும். ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம நாட்டில் வந்து என்னென்னா, ட்ரம்ப்புங்கிறவர் ஒரு டேரிஃப் போட்டு நம்ம நாடை பாதிக்கிற அளவுக்கு ஏதோ பண்ணுறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஒன்று பண்ணுறதுனாலே ஏதோ நம்ம வந்து நம்ம சார்பாக நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தோட ஃபைட் பண்ணுறோன்னு ஒரு ஸ்ட்ரென்த் நம்ம நாடு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஏறும். சென்ட்ரலில் ஒரு கட்சி பவரில் இருக்குது, ஸ்டேட்ஸில் வந்து சில இடத்துல அவங்க கட்சி இருக்குது, சில இடத்துல ஆப்போசிட் கட்சி. பட் எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து இந்த கவுன்சிலில் இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எல்லாருமே ஒருவனதான் இதை யோசிச்சு இது நாட்டுக்கு ஒரு டேஞ்சர் வந்திருக்கு அப்படின்னு பண்ணுறதுல அது ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாருக்கும் வரும். ஸோ இவங்க வந்து தனக்குள்ளே சண்டை போட்டுட்டு நம்மளுக்கு வர வேண்டிய பெனிஃபிட்டை தடுக்காமல் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஒரு ஆள் நம்ம நாட்டோட நம்பிக்கை, ஒரு நாட்டோட வளர்ச்சியிலையும் இதுலையும் ஐ திங்க் பொதுமக்களுக்கு அது ஒரு நல்ல செய்தியாக தான் தெரியும். எந்த பொருள் வந்து எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு பொருளுக்கு வந்து ரிஃபார்ம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? சார், மோடி இந்த இண்டிபெண்டன்ஸ் டே போது சொன்னாரே தவிர இது நிஜமாக நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. ஓகேயா, கோவிடுக்கு அப்புறமே ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இப்போ தான் ஏறுது. ஸோ எல்லோரும் இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு மாதிரி அதோட பெனிட்ரேஷன் வருது. ஸோ அதில் இப்போ டேக்ஸை எடுத்துட்டாங்க. ஏன்னா அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டேக்ஸ் போட்டும்போது எல்லோரும் சொன்னாங்க, என்னப்பா ஒரு நாட்டுக்கு நன்மைக்கு தானே நாங்கள் ஹெல்த் எடுக்கிறோம், அதை போய் டேக்ஸ் போடுறீங்களேன்னு நிறைய பேர் அப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ அதில் எடுத்ததுன்னா அவங்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும். ரெண்டாவது, சில பொருட்கள் 0 டேக்ஸ்னு போட்டிருக்காங்க. மிஸ்டர் மோடி சொன்னது 28 18 ஆக்க போகிறோம், 12 5 ஆக்க போகிறோம், 0 ஆக்க போகிறேன்னு சொல்லலை. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். இதெல்லாம் 0 ஆக்கினாங்களோ. மூணாவது, மருந்து விலை பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் நிறைய இது பண்ணியிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இது 3 தான் மெயினாக அவங்களுக்கு. சரி, இப்போ இந்த ரிஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக ஜிஎஸ்டி சார்ந்து போயிட்டே இருந்தது. இந்த ஒரு கட்டத்தில் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு எது காரணமாக இருந்தது சார்? ஆல்மோஸ்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த டேரிஃப் மட்டும் தானா, இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? ட்ரம்ப்போட டேரிஃப் வந்து ஒரு காரணம், அது வந்து டைமிங்கான காரணம். பட் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாட்டில் வளர்ச்சிக்காக 3 ஃபேக்டர் இருக்குது. கவர்மெண்ட்டோட செலவு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ப்ரைவேட் செக்டரோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும், பப்ளிக்கோட கன்சம்ஷன். ஸோ இந்த பப்ளிக் என்னென்னா, இத்தனை நாளாக வெறும் கவர்மெண்ட்டோட செலவுனால தான் இந்த நாடு இந்த 6% ஜிடிபிக்கு மெயின் காரணம். ப்ரைவேட் செக்டரும் அதிகமாக கேபெக்ஸ் பண்ணல. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஃபேக்ட்ரிஸ்லாம் வச்சுருக்கிற உற்பத்தி இப்போது ஒரு 75% கிட்ட தான் இருக்குது. ஸோ இன்னொரு 25% டிமாண்ட் ஏறினா தான் அவங்களுக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணுங்கிற ஒரு அது வராதனால அதுவும் ஏறல, கன்சம்ஷனும் ஏறல. ஸோ கவர்மெண்ட் இதை தெரிஞ்சுட்டு இந்த பட்ஜெட்டில் இன்கம் டேக்ஸை கட் பண்ணாங்க. அதனால தான் ஆர்பிஐயும் ரேட் கட். ஸோ இது வந்து 3வது. ஸோ எனக்கு தெரிஞ்சது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். எப்படியாவது பப்ளிக் மிடில் கிளாஸை ஒரு கன்சம்ஷன் பண்ணணும், அப்போ தான் அடுத்தது ப்ரைவேட் செக்டரோட கேபெக்ஸும் வரும். அப்போது 3 சிலிண்டரும் கவர்மெண்ட் ஃபயர் ஆச்சு, நம்ம ஜிடிபி க்ரோத்து 7-7.5% மேலே கூட போகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் தான் மெயினாக இந்த ஜிஎஸ்டி கட்டுக்கு காரணம். சரி, இப்போது இதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, செலவு நம்ம வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை மெஷர்ஸ் வரதா நம்ம எடுத்துக்கலாமா? டெஃபினட்டாக. ஏன்னா ஒரு நாடோட வளர்ச்சியில் அமெரிக்கா மாதிரி நாடோ இந்த யூரோப் நாடோ இதோடதோ செலவழிச்சா தான் நாடு வளரும். எல்லோரும் சேமிச்சுட்டே இருந்தால் அந்த பணத்துக்கு
ஆப்ஷன் இல்லை. ஏதாவது செலவழிச்சாதான் அதோட உற்பத்தி செய்கிற ஃபேக்ட்ரி வரும், அதோட ப்ராஃபிட் வந்து நாடு வளர்க்கும். ஸோ செலவு பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கியம். ஆனால் அதிகமாக கடனை வாங்கி செலவு பண்ணால் நாடு டெட் கிரைசிஸில் போகலாமே தவிர, மக்கள் செலவழிக்காமல் வெறும் வீட்டில் பணத்தை வந்து லாக்கரில் கேஷாக வச்சுக்கிறதுனால நாடு வளர்ப்பு வராது. ஸோ கன்சம்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு எல்லாரும். அண்ட் அதே மாதிரி ஒரு அம்பிஷன் இருக்கணும், இன்னையோட எனக்கு நாளை பெட்டராக இருக்கணும், அந்த நாளை பெட்டர் ஆகிறதுக்கான என்ன பண்ணணுங்கிற ஆஸ்பிரேஷன்னு ஒரு ஆம்பிஷன் இருந்தால் தான் அந்த செலவழிப்போம். இல்லைனா எனக்கு இருந்த மாருதி காரே போகிறோம், நான் 60 வயசு வரைக்கும் அதே காரை ஓட்டுவேன்னு நினச்சா நாடு முன்னேறாது. இன்றைக்கி மாருதி கார் வாங்குறேன், நாளைக்கு ஒரு ஹுண்டாய் கிரேட்டா வாங்குறேன், நாளைக்கு ஒரு பென்ஸ் வாங்குறேன் அப்படின்னு ஒரு ஆம்பிஷன் இருந்து ஒரு வளர்ப்பு இருந்தால் தான் நாடு வளரும். ஸோ ஐ திங்க் அது ரொம்ப முக்கியம், தட் அஸ்பிரேஷன் இருக்கணும் ஒரு நாட்டுக்கு. சார், கார் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம ரிப்போர்ட் பார்க்குறோம், எவ்ரி மந்த் வந்து கார் சேல்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போது இந்த ரிஃபார்முக்கு அப்புறம் அந்த ஒரு இண்டஸ்ட்ரி பூம் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்வை. ஏன்னா மெயினாக அந்த சின்ன கார், அந்த 1500cc கீழே ஒரு கார் தான் சின்ன கார், அதில் வந்து நல்ல ஒரு கட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் காரில் போகிற டயரு அதோட விலையும் கம்மி பண்ணி. ஸோ ஐ திங்க் காரோட விலை நல்லா கம்மியாகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த கம்பெனி வந்து இந்த ஜிஎஸ்டி கட்டை தன்னோட ப்ராஃபிட்டுக்கு ஏற்றாமல் அதை கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்ணி இது பண்ணால் எனக்கு தெரிஞ்சு நல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி இது தீபாவளி டைமில் அனௌன்ஸ் பண்ணுறதுனால தீபாவளியில் வந்து தான் இந்த மாதிரி பெரிய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் தீபாவளி போனஸ் கிடைக்கும் அவங்க எம்ப்ளாயர்கிட்டேருந்து. ஸோ எனக்கு தெரிஞ்சு எஸ், அந்த இண்டஸ்ட்ரியோட ஃப்யூச்சர் வந்து ஒரு சிங்கிளாக பெஸ்ட் பெனிஃபிட் வருது அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டோ செக்டர் தான் சொல்லுவேன். சரி, இப்போ நீங்கள் மார்க்கெட் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இந்த ஒரு ரிஃபார்ம் அப்படிங்கிறது எந்தெந்த இண்டஸ்ட்ரியை பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மார்க்கெட் சைட்லேருந்து? ஸோ மார்க்கெட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கன்சம்ஷனுக்கு ஒரு பூஸ்ட் வரும். ஆனால் என்ன விஷயம் மார்க்கெட்னால் அது தெரிஞ்சு போச்சு, மார்க்கெட்டுக்கு ஆகஸ்ட்லேருந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அந்த விலையெல்லாம் ஆல்ரெடி ஏறிடுது. இன்றைக்கி நேரத்தில் அது வந்து அந்த நல்ல ஃப்யூச்சரு இன்றைக்கி ப்ரைஸில் இருக்குது. பட் எதிர்பாராதது வந்து இந்த சிமெண்ட்டில் டியூட்டி கட் பண்ணுறதோ, ஹெல்த் கேரில் டியூட்டி கட்டுறதோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு மல்டி செக்டர் எஃபெக்ட் இருக்குது. ஒரு ஸ்பெசிஃபிக் கன்சம்ஷன் ஆப்வியஸ்லி முன்தங்கி இருக்குது. பட் அது தவிர அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் பார்த்திங்கன்னா டிராக்டர் விலையிலேருந்து, பவர் டில்லர் விலையிலேருந்து, ஃபர்டிலைசர் விலையிலேருந்து எல்லாத்துலேயுமே ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. ஸோ ரூரல் இந்தியாவுக்கு கூட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையறதுக்கு இது இருக்குது. அண்டு சிமெண்ட்டில் காஸ்ட்டில் இறங்குறதுனால உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டுக்கும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஜிஎஸ்டி வந்து வெறும் ஒரு கன்சம்ஷனோட ஐசைட்டில் பார்க்காம ஓவரால் வளர்ச்சிக்கே ஒரு பாசிட்டிவ் டிக்கர் கொடுக்கறதுன்னு நினைக்கிறது தான் பெட்டர். மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் அது ஜிடிபி க்ரோத்தை இந்த ட்ரம்ப்போட எஃபெக்ட்னால குறையிற இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து முன்ன கொண்டு வருது. ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் அவங்கள மைண்டில் வச்சும் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் அந்த செக்மெண்ட்டை மைண்டில் வச்சும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு. முழுமையாக இதை வந்து ஒரு மிடில் கிளாஸும் அக்ரிகல்ச்சர் செக்மெண்ட்டும் எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்போது ஒரு 2.5 ஏக்கர் வச்சுட்ட ஃபார்மர் டிராக்டர் இல்லாமல் ஓட்டிருக்கா. இப்போ இதனால டிராக்டர் வாங்கணும்னு தோணணும். மக்கள் இதை சப்போர்ட் பண்ணணும். கவர்மெண்ட் வந்து எப்படியாவது போய் செலவிங்கன்னு ஒரு சப்போர்ட்டிவாக ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. இது வரைக்கும் அது தெரியல. மக்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான வீடு, எக்ஸ்பென்சிவான காரு தான் இன்றைக்கி விற்கிறது. பட் மோட்டார் சைக்கிளோ ஆர்டினரி இதோ இன்னும் அந்த ஒரு இது வரல. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சேர்ந்து தன்னோட எதிர்காலம் பெட்டர் ஆகணுங்கிறதுக்காக ஒரு ஆஸ்பிரேஷனை இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் நாடு வளரும். திரும்ப இதெல்லாம் வச்சுட்டு நான் சேவ் தான் பண்ண போகிறேன், பேங்க்கில் தான் போய் அந்த சேவிங்ஸை பேங்க்கில் தான் போட போகிறேன்னு சொன்னால் நம்ம நிலைமையில் மாற்றமே வராது. ஸோ அதனால் முக்கியமாக அந்த மனது மாறணும். செலவழிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரணும். அவங்க கடையில் போய் வாங்கணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். சரி, இப்போ நம்ம செக்டர் வைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டாப் 5 செக்டர்ஸ் இந்த ரிஃபார்முக்கு அப்புறம் ஒரு நல்ல க்ரோத் இருக்க போகுது அப்படின்னு நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆட்டோமொபைல் வந்து எனக்கு தெரிஞ்ச நம்பர் 1. செகண்ட் வந்து கன்சியூமர் டூரபிள். 3வது வந்து கான்ட்ரவர்சின்னு சொல்லுவேன். இந்த சின் குட் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க இல்லையா, என்ன சிகரெட்டு, 350cc மேலே உள்ள மோட்டார் சைக்கிள், ஒரு கார் 1500cc மேலே உள்ள காரு, ஹோட்டல் 7500 rupees மேலே ஹோட்டல் சார்ஜ் பண்ணது, அதிலெல்லாம் இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவாக எடுத்திருக்கு. ஏன்னா அந்த டேக்ஸ் வந்து 28லேருந்து 40க்கு மாறுறதுனால இந்த மார்க்கெட்டில் அதுக்கு ஏதாவது கரெக்ஷன் வந்தால் அது ஒரு நல்ல வாய்ப்பு வாங்கிறதுக்கு. ஏன்னு நான் சொல்கிறேன், எக்கனாமிக்ஸில் தியரி இருக்குது, அதுக்கு பேர் எலாஸ்டிசிட்டி தியரின்னு இருக்குது. என்ன எலாஸ்டிசிட்டி தியரினா ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி. சில பொருள் வந்து ஒரு விலையை ஏற்றினா உடனே டிமாண்டு குறையும், விலையை குறைச்சா டிமாண்ட் ஏறும். அதெல்லாம் எலாஸ்டிக்னு சொல்லுவாங்க. பால் பேக்கெட்டுக்கு ஒரு 2 ரூபாய் என்ன கூட எல்லாரும் வேறு ஏதாவது பண்ணிக்கலாமா, பால் இல்லாமல் காஃபி குடிச்சிடுறேன், இதுக்கு அந்த ஒரு சென்சிட்டிவிட்டி. சிலதெல்லாம் ப்ரைஸ் இன்னெலாஸ்டிக், என்ன தான் விலை ஏற்றினாலும் அவங்க வாங்குறதா வாங்குவாங்க. அதுக்காக விலை இறங்கிறதுக்காக அவங்க போய் அதிகமாக வாங்குவாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக இன்னெலாஸ்டிக்.
சிகரெட் வருஷம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் சிகரெட்டோட எக்ஸஸ் டியூட்டி ஏற்றினே இருப்பாங்க. ஆனால் சிகரெட்டை ஊதுறவங்க குறையில அவங்க அதை வாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து என்ன வேலை இருந்தாலும் அதை வாங்கி தான் தருவாங்க. 10% மக்கள் 60% நாட்டோட இன்கம் கைப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு போலரைசேஷன் இருக்குது. அந்த பணக்காரங்க கையில் பணம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி அந்த பணக்காரங்க யூஸ் பண்ணுற பொருளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் போடுறதுனால அவங்க அதை கம்மியாக யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஆக்சுவலாக இந்த சின் குட்ஸ் மேலே வர டேக்ஸ்னால அந்த சின் குட்ஸோட டிமாண்டு குறையும் அப்படின்னு இன்றைக்கி மார்க்கெட் நினச்சிட்டு அதோட ஷேர் ப்ரைஸில் கொஞ்சம் ஒரு பாதிப்பு வருது. அது தவறு. ஸோ எனக்கு ஒரு கான்ட்ரா பையாக அந்த சின் குட்ஸோட ஷேரை இன்றைக்கி வாங்கினா ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். பிகாஸ் அல்டிமேட்டாக ஸ்மோக் பண்ணுறவங்க ஸ்மோக் பண்ண தான் செய்வான். 4வதும் 5வதும் செக்டரும் நீங்கள் கேட்ட 5ல் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் அவுட்லுக்கு மாற்றிக்கணும். ஏன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. இப்போது இந்த தீபாவளியில் இந்த சேல்ஸ் எல்லாம் வரும். இப்போ அந்த சேல்ஸ் வரதுனால கம்பெனிஸ் வந்து சில கம்பெனி வந்து அதோட ஃபுல் பெனிஃபிட்டை பாஸ் ஆன் பண்ணி தன்னோட ப்ரைஸையும் இன்னும் கம்மி பண்ணி கொஞ்சம் லாஸோ மார்ஜினை கம்மி பண்ணி அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கான இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட க்ரோத் இபிஎஸ்ல தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் இந்த கன்சம்ஷன் ஆட்டோ இதெல்லாம் நான் சொன்னேனே தவிர இன்னுமே கம்பெனி அப்சர்வ் பண்ணோம். அவங்க வந்து எந்த அளவுக்கு ஏன்னா மார்க்கெட்டுக்கு வேண்டியது கம்பெனியோட ப்ராஃபிட். அவங்களுக்கு நீ எல்லாத்தையும் பாஸ் ஆன் பண்ணிட்டு உன்னோட லாஸ் பண்ணினா மார்க்கெட்டுக்கு அந்த ஷேர் ப்ரைஸ். ஸோ எது சொல்கிறேன், பட் அல்டிமேட்டாக இந்த சேல்ஸ் ஏறும். சேல்ஸ் ஏறினா நாட்டில் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ஏறும். கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ஏறினா அல்டிமேட்டாக உங்களுக்கு ப்ரைவேட் செக்டருக்கு கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறக்கூடிய ஒரு நிலைமை வரும். டைம் ஆகும். அது வரும்போது தான் அந்த இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல்ஸ் யாரெல்லாம் இந்த மெஷினை பண்ண போகிறாங்களோ எக்ஸ்பேண்டுக்கு எப்போல்லாம் அந்த சிமெண்ட் தேவை அதெல்லாம் அப்போ தான் டேக் ஆஃப் ஆகும். இன்றைக்கி அது விசிபிலிட்டி இல்லை. அதனால் அந்த ஷேர் ப்ரைஸில் அந்தளவுக்கு ஏறலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேபிட்டல் குட்ஸ் ரிலேட்டட் செக்மெண்ட்டு இன்னும் 1 வருஷம் கழித்து நல்லா பறக்கும். ஆர்டர் புக்கெல்லாம் அப்போ தான் வரும். அவங்க கெப்பாசிட்டி பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி அது தெரியல மார்க்கெட்டில். அதனால் அந்த விலையில் வந்து ஒரு சேஞ்ச் தெரியல. பட் நீங்கள் சமர்த்தியமாக இருந்தால் ஏன்னா உங்கள் இன்டென்ஷன் 1 இயர் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு வெல்த் க்ரியேட் பண்ணணும். இப்போவே நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா அது ஒரு நல்ல செக்டராக இருக்குது. ஸோ அது 4வது. 5வது செக்டர் என்ன, இதுலேயே பெனிஃபிட் எடுக்கக்கூடியது யார்? இப்போ இந்த பெரிய கம்பெனியெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வேலையை பண்ணுறது சின்ன கம்பெனி. இந்த சின்ன மெஷினை பண்ணுறது இந்த பண்ணுறதெல்லாம் அந்த சின்ன மெஷின் பண்ணுறதுலாம் எஸ்எம்இ எம்எஸ்எம்இ ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் அந்த மாதிரி கம்பெனி. அந்த மாதிரி கம்பெனிக்கெல்லாம் தங்கிட்ட காசு கிடையாது. பேங்க்குலேருந்து பாரோ பண்ணி தான் அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அந்த லெண்டு பண்ணுறது யார்? இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்லாம் தான் வருஷக்கணக்காக அவங்களோட டீல் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட தான் அக்கௌண்ட் இருக்குது. அவங்க தான் அவங்களுக்கு லெண்ட் பண்ணுவாங்க. அவங்க லெண்ட் பண்ணுறதுனால அவங்களோட லோன் புக்கு நல்லாவே ஏறும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு இன்றைக்கி ஹவுசிங் லோன் 8% கிடைக்கிறது, 10% கிடைக்கிறது. பட் அவங்களுக்கெல்லாம் லோனு 12% 14% தான் கொடுப்பாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. ஸோ பேங்க்குக்கு நல்ல ப்ராஃபிட்டும் நெட் மார்ஜினும் உங்களுக்கு அந்த லோனில் நல்லா. ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்கோட லோன் புக் க்ரோத்தும் சரி அந்த ப்ராஃபிட் மார்ஜினும் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது இன்றைக்கி நாளைக்கு நடக்காது. ஒரு வருஷம் கழிச்சிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி போய் அதை வாங்கினீங்கன்னா ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட பலன் தெரியும். ஸோ இதுதான் என்னோட 5 செக்டர் விச் ஐ சூஸ். சார், இப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க சின் டேக்ஸ் அப்படின்றது 40% வரைக்கும் ஏறி இருக்குது அப்படின்னு. ஸோ லோவஸ்ட்டாக இருக்கக்கூடிய டேக்ஸ் அப்படிங்கிறது எந்தெந்த பொருட்களுக்கு இருக்குது, ஹையஸ்ட் டேக்ஸ் எதுக்கு இருக்குது, நம்ம ஆடியன்ஸ்க்காக ஒரு ரெஃபரன்ஸ்க்காக? தினசரி பயன்படுத்துகிற பொருளுக்கு தான் லோயஸ்ட் டேக்ஸ். எதெல்லாம் கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்கோ, எங்கெல்லாம் வந்து ஒரு ஆஸ்பிரேஷன் வச்சு நீங்கள் வாங்கலாம், அதில் தான் கொஞ்சம் ஹையராக இருக்குது. எதெல்லாம் வந்து ரொம்ப பணக்காரங்களோ இல்லை ஒரு பேட் ஹேபிட்ஸ்னால பயன்படுத்துகிறாங்களோ அதுதான் சின் டேக்ஸுங்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பொதுமக்கள் பொதுவாக பயன்படுத்துகிற பொருளுக்கு தான் டேக்ஸ் சிலது 0 சிலது 5% இருக்குது. ஸோ அப்படி தான் பார்க்கணும். ஸோ அதிகமாக மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கம்மி டேக்ஸு, கம்மியான மக்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதிகம் டேக்ஸ். அப்படி தான் அந்த கருப்பு. சரி, இப்போது எஃப்எம்சிஜி மேலே எல்லாருக்குமே வந்து இப்போது இந்த டேக்ஸ் ரீஃபார்முக்கு அப்புறம் அந்த ஒரு இண்டஸ்ட்ரி மேலே எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு என்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பொருள் நம்ம எடுத்துக்கலாம். பால் பாக்கெட்னா ஒரு 30 ரூபீஸ் அப்படின்னா அதுலேருந்து 5% 0 ஆகுறதுக்கும் லேக்ஸ் கணக்கில் விற்கிற ஒரு கார் வந்து 28% 18% ஆகுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல சார்? ஸோ எந்த இண்டஸ்ட்ரி வந்து இப்போ எஃப்எம்சிஜியா ஆட்டோவா மேஜராக இதனால் பயனடைய போகுது? ஆட்டோ தான். ஏன்னா இந்த டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் இன்றைக்கி வாங்கிடுவீங்க, நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிடுங்க. காரு நீண்டு உங்கள் கையிலேயே நிற்கும் 5 வருஷம் 6 வருஷம். 1. 2வது உங்களுக்கு ஒரு சின்ன டேக்ஸ் கட் வந்தால் கூட உங்களுக்கு அந்த மாதான்ற இந்த இஎம்ஐ கம்மியாகிறதுனால பெரிய காரை நீங்கள் வாங்கலாம். ஸோ அதோட இம்பேக்ட் வந்து
அதில் தான் நல்லாவே தெரியும். ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு 6 மாதம் ஆகும் உங்களுக்கு ஒரு கார் வாங்குகிற டெசிஷன் எடுத்துகிட்டு எல்லா ஷோரூம் போய் எல்லா காரும் பார்த்து இந்த காரில் அந்த ஃபீச்சர் இருக்குது, ஐயோ என்னோட கட்டுப்படி ஆகாது, அது ஆனால் இஎம்ஐ வந்து எனக்கு 5000 ரூபாய் ஆகிடுமே, இது 4000 ரூபாயில் கிடைக்கிறதுன்னு அந்த தள்ளி போட்டுன்னே இருப்பீங்க. இப்போ இதெல்லாம் கூட்டு சேர்ந்து வந்து அந்த 5000 ரூபா இஎம்ஐ இருக்கிறது 4000 ரூபா ஆகிடுச்சுன்னா அந்த நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு காரை போய் வாங்கிடுவீங்க இல்லையா? ஸோ இம்பேக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு நிறைய. வேறு டே டு டே பொருள் இன்றைக்கி தெரியும் உங்களுக்கு, நேற்று பால் பேக்கெட்டுக்கு 30, இன்றைக்கி 28, பட் ஒரு மாதம் கழிச்சு அதை மறந்துடுங்க, அது 28 நினச்சுன்னு நடந்துருப்பீங்க. ஸோ அது ஒரு டெம்பரரி சக்ஸஸ் தான் எஃப்எம்சிஜி. பட் கன்சூமர் டியூரபிள் ஆட்டோவில் வந்து ஒன்று அந்த பொருளே உங்கள்கிட்ட ரொம்ப நாள் ஞாபகப்படுத்தும், ஆஹா இந்த ஜிஎஸ்டி கட் வந்ததுனால தான் என்னால் இதை வாங்க முடிஞ்சது. ரெண்டாவது அந்த வாங்க முடிகிற ஒரு தகுதி வரதே வந்து, ஸோ அங்கே தான் உங்களுக்கு அந்த லிவரேஜ் கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் பணம் அதிகமாகனா கூட ஒரு பெரிய வீடு வாங்கலாம், ரைட்டாக? அந்த மாதிரியோட எஃபெக்ட் அங்கே தான் எனக்கு நல்லா தெரியுது. இப்போது மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு நியூஸு, இருந்தாலுமே பெரிய அளவில் மார்க்கெட்டை வந்து ஏற்றம் அப்படிங்கிறத பார்க்கல. என்ன ரீசன் சார்? இதுக்கு சிம்பிள் ரீசன், 2 ரீசன் இருக்குது இதுக்கு. ஒன்று வந்து நம்ம நாடு வந்து ஃபாரினர் ஃப்ளோ எஃப்ஐஐன்னு சொல்கிறது ஒரு பக்கம், டிஐஏங்கிறது. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வருஷமாகவே டிஐயோட ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மக்கள் எஸ்ஐபி மூலமாக பணம் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் வந்து வாங்கிகிட்டே இருந்து நம்ம மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம மார்க்கெட் ஏன் அதிகமாக ஏறலை இத்தனை மாதமானுங்கிற எஃப்ஐஎஸ் வித்துட்டே இருந்திருக்காங்க. அவங்க ஏன் விற்கிறாங்கன்னா இந்தியாவோட எதிர்காலம் நல்லா இருக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும், செய்திகள் நல்லா வருது, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அது உண்டான விலை ஆல்ரெடி இந்த ப்ரைஸில் இருக்குது. ஸோ இந்தியாவோட வேல்யூ ஃபுல்லி ப்ரைஸ்டு. ஸோ ஃபாரினர்ஸ்க்கு வந்து இப்போ சைனா மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ ஃபுல்லி ப்ரைஸ்டாக இல்லை, அதனால் அதிகமாக பணம் அங்கே போட்டு நம்ம மார்க்கெட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த ட்ரம்ப் டாரிஃப் போட்டதுனால நம்மளோட எதிர்காலம் அவங்க என்ன யோசிச்சாங்க, இன்றைக்கி இந்தியா ஒரு 6-6 வளருது, அடுத்த வருஷம் அது 7 ஆகும், 3 வருஷம் கழிச்சு 8 ஆகும், 5 வருஷம் கழிச்சு 10% ஆகும். அந்த ஒரு வளர்கிற ஸ்டோரியை தான் நம்பி நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு மதிப்பை போட்டு வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயர் வந்து ஜிடிபி க்ரோத்தே கொஞ்சம் கம்மியாச்சு, அப்புறம் இந்த ட்ரம்ப்போட டேரிஃப். ஸோ இதனால் நம்ம ஃப்யூச்சர் இப்போ இந்த 6 ப்ரொடெக்டட் அப்படின்னு எல்லோரும் ஒரு அபிப்பிராயம். ஜிஎஸ்டி வந்து அந்த ப்ரொடெக்ட், பட் இது வந்து 8, 9, 10க்கு போகக்கூடிய வாய்ப்பு இன்னும் அவங்க கண்ணுக்கு தெரியல எங்கேருந்து வரப்போகிறது. ஏன்னா இது ப்ரொடெக்ஷன் தானே. ஏன்னா அல்டிமேட்டாக அமெரிக்கா வந்து உலக பொருளாதாரத்தில் 30% அமெரிக்கா ஒரு நாடு. ஸோ அமெரிக்கா நம்மளுக்கு ஒரு மார்க்கெட்டாக போயிடுச்சுன்னு வச்சுங்க, நம்மளோட வளர்ச்சி அந்தளவுக்கு இருக்க முடியாது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அமெரிக்கா மேலே கோபமாக இருக்கலாம், நம்மளை வந்து டெட் எக்கானமின்னு கூப்பிட்டாருன்னு ஒரு இது இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். பட் அல்டிமேட்டாக ஒரு லாங்கர் டேர்மில் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கு நம்ம பொருள் உற்பத்தி செஞ்சு விற்கலைன்னு வச்சுக்கோ, நம்ம நாடு 8-10 போகிறது கஷ்டம். இது ஒரு உண்மை. அது இன்றைக்கி அக்செப்ட் பண்ணுற நிலைமையில் நம்ம இல்லை. ஏன்னா அவங்க பேசுனது நம்மளுக்கு கொஞ்சம் உரைச்சிருக்கு, நம்ம ரோஷம் உள்ளவங்க. அதனால் நம்மளுக்கு இப்போ அமெரிக்கா இல்லாமல் கூட நான் பார்த்துக்கிறேன். அதனால் டவுன் சைடு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம் இந்த ஜிஎஸ்டி கட் இதெல்லாம். பட் அப் சைடு இங்கேருந்து 8%, 10% ஜிடிபி போனோன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அமெரிக்கன் மார்க்கெட் இந்த ட்ரம்ப்புக்கு அப்புறம் நடக்கலாமோ இல்லை ட்ரம்ப் மனசு மாதிரி நடக்கலாமோ எனக்கு அது இன்றைக்கி நடக்கிறதோ. அதனால தான் நம்மளோட அந்த எதிர்காலத்தில் அந்த க்ரோத்தோட இன்க்ரீஸ் இந்த 6.5 இருக்கும், பட் அது 8-10 போகிறதுக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் கூட அதை தான் பார்க்குறாங்க. நம்ம வந்து ஏற்கனவே இந்தியாவை பற்றி ரொம்ப ஓஹோன்னு எதிர்காலம் இருக்குன்னு நினச்சி வாங்கிட்டோம். இப்போது இறங்கலை, டவுன் சைடில் போகல, பட் அந்த அப் சைடும் லிமிட்டடாக தெரியறதுன்னு சொல்லிட்டு எஃப்ஐஎஸ் கொஞ்சம் சாவகாசமாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சைனீஸ் மார்க்கெட்டில் இதோட மலிவாக இருக்குது. நம்மளோட PE22 சைனாவில் 11 தான், அதை அரை வேலையில் கிடைக்கிறது சைனாவில். ஸோ அதனால எஃப்ஐஎஸ் வராமல் இருக்காங்க. இப்போது இந்த மார்க்கெட் ஓஹோன்னு ஏறாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய காரணம். ஏன்னா இந்த நல்ல செய்தி வந்தால் கூட எஃப்ஐஎஸ் தன்னோட மனசை மாற்ற மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி ஈவினிங் தான் டேட்டா தெரியும், இன்றைக்கும் எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்களா. ஆனால் ஆகஸ்ட் 15 மிஸ்டர் மோடி அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எக்ஸ்ட்ரா 1 or 2 days ஒரு நாளும் எஃப்ஐஎஸ் வந்து நெட்டாக செல்லர்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மார்க்கெட் மூவ்மெண்ட் பார்த்தா, டேட்டா வந்து பார்த்தா எஃப்ஐஎஸ் வந்து இன்றைக்கும் விற்றுருப்பாங்களே தவிர வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு காரணம். அவங்களுக்கு ஒரு இந்தியா அது எப்போ மாறும் அது அடுத்தது நான் பதில் சொல்கிறேன். பட் டிஐஎஸ்கிட்டையும் என்ன ஆச்சுன்னா, இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ்கிட்ட நிறைய கேஷ் இருந்தது. ஓவரால் அவங்க அசெட்ஸில் 7.5% வரைக்கும் கேஷாக வச்சுருந்தாங்க. அதனால் மார்ச்சுக்கு முன்னாடி மார்க்கெட் அந்தளவுக்கு மூவ் ஆகலை. ஆனால் மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் எல்லா பணத்தையும் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. மாதம் 60,000 கோடி டிஐஎஸ் வாங்கிட்டே இருந்திருக்காங்க. ரைட்டா? இந்த 4 மாதத்தில் 3 லட்சம் கோடி வாங்கிட்டாங்க. இப்போது முக்காசி சர்ப்ளஸ் கேஷ் கைவிட்டு போயிடுச்சு, டெப்ளாய் பண்ணிட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக வருது, 25,000 எஸ்ஐபி புக்கு வருது, ஒரு 20,000 லம்சமில் வருது, 40,000-50,000 வருது.
பட் எந்த அளவுக்கு அந்த 3 லட்சம் கோடியை ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இப்போ இந்த நல் செய்தி வந்ததுனால நான் வாங்கணுன்னா ஏதாவது விற்று தான் நான் அதை வாங்க முடியும். ஃப்ரெஷ்ஷாக கேஷ் எங்கிட்ட இருக்கிறத நான் யூஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் வருது அதையும் இப்போ யூஸ் பண்ணுறேன். பட் நிஜமாகவே எனக்கு இப்போ கன்சம்ஷன் பிடிச்சிருக்குன்னா நான் வேறு எங்கேயாவது ப்ராஃபிட்டை புக் பண்ணி தான் அந்த கன்சம்ஷனை வாங்கணும். ஸோ மார்க்கெட் அந்த ஒரு செக்டரல் ரொட்டேஷனில் போயின்னு இருக்கு. ஸோ இதுதான் ரெயின் காரணம். எஃப்ஐஎஸ் இன்னும் திரும்பி வராததும் மார்க்கெட்டில் டிஐஎஸும் ரொட்டேஷனில் பண்ணி இப்போ எது எஃப்எம்சிஜி இதனால் ஓடுறது இப்போ எல்லோரும் எஃப்எம்ஜி வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. பட் ஏதாவது வித்துட்டு தானே அந்த எஃப்எம்சியை வாங்க முடியும். ஸோ அந்த ஒரு ரொட்டேஷன் நடக்கிறதுனால இது ரைட்டா. அண்ட் மூணாவது விஷயம் விச் இஸ் தேர் இஸ் தட் ஆகஸ்ட் 15லேருந்தே ஓரளவுக்கு இது டிஸ்கவுண்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் கன்சம்ஷன் செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15லேருந்து ஓட ஆரம்பிச்சுது. ஸோ ஓரளவுக்கு இந்த ப்ரைஸ் ஆல்ரெடி நடந்துடுது. அதனால தான் இன்றைக்கி ஸோ அதுக்கு இங்கிலீஷில் இன்னொரு செய்தி இருக்குது, பை ஆன் த ரூமர் செல் ஆன் த ஃபேக்ட். ரூமரில் லாஸ்ட் 2-3 வீக்ஸாக வாங்கிட்டாங்க, இன்றைக்கி செல் ஆன் த ஃபேக்ட் டேட்டா வந்துடுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போது இனிமேல் பட்டு இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு மூவ்மெண்ட் வரணுன்னா இந்த எஃப்ஐஐ திரும்பி வரணும். அப்புறம் ரெண்டாவது இந்த ஜிஎஸ்டி கட்டை எப்படி டொமஸ்டிக் கம்பெனிஸ் வந்து கம்ப்ளீட்டாக பாஸ் ஆன் பண்ணுறாங்களா, தன்னோட மார்ஜினை ப்ரொடெக்ட் பண்ணி இபிஎஸ்ஸை வளர்க்க போகிறாங்களா, இல்லை மார்ஜின் போனால் போகிறது எப்படியாவது நான் ப்ராடக்டை விற்று சேல்ஸை பழக்கணும், இதெல்லாம் வரும் மாதத்தில் தெரியும் ரைட். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டைரெக்ஷன் அப்பா போகிறதுக்கு, டவுனாக போகாது மார்க்கெட். ஏன்னா டிஐஐ பையிங் இருக்கவே இருக்குது, சப்போர்ட் கொடுக்குது. இது அப்பா போகிறதுக்கு சில சூழ்நிலை மாறணும். என்னெல்லாம் மாறலாம் இல்லை, ஒன்று வந்து இன்றைக்கி சைனா அட்ராக்டிவாக இருக்குது. சைனாவில் ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்தால் நேச்சுரலாக அவன் சைனாவை ப்ராஃபிட் புக் பண்ணி இந்தியாவுக்கு வர வாய்ப்பு ஒன்று. ரெண்டாவது இந்த ஃபெட்டில் ரேட் கட் பற்றி பேசுகிறாங்க. ஃபெட் ரேட் கட் பண்ணாலே எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு ஒரு பணம் வரும். இப்போ இந்தியாவோட ஷேர் எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் 17% இந்தியாவோட ஷேரு, 30% சைனாவோட ஷேரு. ஸோ அந்த பணம் எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு பணம் வந்தாலே ஒரு 17% இந்தியாவுக்கு வரலாம். ஸோ அதனாலேயே கொஞ்சம் ஒரு பையிங் வரக்கூடிய வாய்ப்பு. ரெண்டாவது. மூணாவது வந்து இந்த அக்டோபர் மாதத்தில் ஒரு முக்கியமான நேரம், ஏன்னா டைம் கரெக்ஷன் ஆஃப் பிஇன்னு சொல்லுவாங்க. என்னென்னா இது வரைக்கும் இந்த ஃபாரின் எஃப்ஐஐயோட அனலிஸ்ட்டோ டொமஸ்டிக்கோட அனலிஸ்ட்டோ இந்த நடக்கிற வருஷத்தை தான் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க, எப்படி எதிர்காலம் இருக்குன்ட்டு. அக்டோபர் தாண்டி எடுத்துனா இந்த வருஷத்தில் இன்னும் 4-5 மாதம் தான் பாக்கி இல்லையா, அப்போ அடுத்த வருஷத்தை பற்றி யோசிப்பாங்க. அப்போ அடுத்த வருஷத்தில் நம்ம ஜிடிபி 6, இன்ஃப்ளேஷன் 3, 4, 10% வந்தால் அந்த 10% வேல்யூவேஷன் உங்களுக்கு மலிவாக தெரியும். ஸோ அது ஒரு ட்ரிகராக இருக்கலாம் வரத்துக்கு. ரெண்டாவது அதுக்கப்புறம் உள்ள ட்ரிகர் ஜனவரியில் தான் தெரியும். ஏன்னா அக்டோபர் 23 தான் தீபாவளி, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ். ஸோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனோட சேல்ஸோட இம்பேக்ட் உங்களுக்கு ஜனவரியில் வர அர்னிங் சீசனில் தான் தெரியும். ஸோ எஃப்ஐஎஸை பொறுத்த மட்டும் ஜிடிபி க்ரோத் ஒரு பக்கம். ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோ, போன குவார்ட்டர் ஜிடிபி க்ரோத்து 7.8% கை தட்டினோம். ஆனால் எஃப்ஐஎஸ்க்கு என்ன கவலை, ஏன் 7.8 ஜிடிபி சொல்கிறீங்க, ஏன் கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் லாஸ்ட் குவார்ட்டரில் தெரியல, அது அந்த ஒரு புதர் இன்னும் சால்வ் தெரியல, இன்னும் ஆன்சர் சரியாக வரல. எப்படி இன்னும் யாருமே எதிர்பார்க்கல அது மாதிரி ஜிடிபி க்ரோத் இருக்கும். இது நிஜமாக நடந்ததுன்னா இங்கே வரணுமே, அது என்னன்னு இன்னும் புரியல. அந்த புரியாத புதர் இருக்கிறதுனால அவங்களும் இன்னுமே இந்த இபிஎஸ் க்ரோத் வந்தால் தான் அதை நம்பி பணத்தை போடுவாங்களே தவிர நீங்கள் ஜிடிபி இருக்குது கன்சம்ஷன் வருது அப்படிங்கிற ஒரு மேலாக பேச்சை நம்பி வரமாட்டாங்க. ஸோ அந்த செகண்ட் லாட் இந்த ஜனவரியில் அந்த அர்னிங் சீசனில் இந்த ஜிஎஸ்டியோட எஃபெக்ட் இதெல்லாம் எஃபெக்ட் வந்து இபிஎஸ் க்ரோத் ஒரு நல்லபடியாக ஒரு 10, 15, 20% இபிஎஸ் வளர்ந்தால் அப்போ அவங்களுக்கு இந்தியா மேலே இந்த வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம மார்க்கெட் விழாது. ஆனால் க்ரோத் பாசிட்டிவாக வந்தால் தான் இந்த வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அந்த ஜனவரி ரிசல்ட் சீசனில் தான் ஒரு கிளியர் கட்டாக ஒரு டைரெக்ஷன் வந்து எஃப்ஐஎஸ் நல்ல ஓஹோன்னு வரலாம். அதுக்கு முன்னாடி இந்த சூழ்நிலைலாம் நடக்கும். ஸோ கொஞ்ச நாளைக்கு இந்த மார்க்கெட்டை வந்து குட் நியூஸ் இருந்தாலும் பறக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து எஃப்ஐஎஸ் வந்து ஒரு தூக்கி கொடுத்தா தான் ரியலாக நடக்கும். சரி, இப்போ நான் வந்து ஒரு பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேருந்து இந்த ரிஃபார்ம்னால் எந்தெந்த செக்டரை நான் வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கணும்? சேல்ஸ் நம்பர்ஸை பார்க்கணும். சரி, ஏன்னா இபிஎஸ் நம்பர் வந்து ஏறத்தாழ இருக்கலாம், பட் இந்த சேல்ஸ் நம்பர், இந்த கன்சம்ஷன் சேல்ஸ் நம்பர் வந்தாலே ப்ரைவேட் கேபெக்ஸ் எப்போ வருது அப்படிங்கிற ஒரு இதை ட்ராக் பண்ணணும். ஸோ அதுதான் முக்கியம் நம்ம நாட்டுக்கு வளர்ச்சிக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைவேட் செக்டரோட கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் முக்கியம், அது ஒன்று ட்ராக் பண்ணணும். ரெண்டாவது இந்த டேரிஃப் இஷ்யூமே எவ்வளோ நாளைக்கு இந்த 50% டேரிஃபில் ஓட பொறுத்து ஏதாவது சொல்யூஷன் இருக்கா, அதுவும் ரொம்ப ஒன்று. ஆனால் அது சால்வ் ஆச்சுனாலே எஃப்ஐஐ நம்ம கதவை திறந்துட்டு ஓடி வந்துடுவோம் இந்தியாவுக்கு. ஸோ அந்த டேரிஃபோட சொல்யூஷன் ஒரு முக்கியம். ரெண்டாவது செக்டர் வைஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செக்டர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு. அதுதான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும்.
சரி, இப்போ நீங்கள் ஜான்வரி மந்தில் தான் நமக்கு ஒரு கிளியர் கட்டான வியூ கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது வரைக்கும் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாமா? நாட் நெசசரிலி. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஃபெட் நல்ல ரேட் கட் பண்ணி எமர்ஜிங் மார்க்கெட் நல்ல ஃப்ளோ வந்தால் எஃப்ஐஎஸ் திரும்பி வந்தால் ஏறலாம். அதே சமயத்தில் அக்டோபர்லேயே வந்து இப்போ இந்த அக்டோபர் earning சீசன்லேயே இந்த கம்பெனியெல்லாம் வந்து எனக்கு தீபாவளி சூப்பராக சேல்ஸ் வந்ததுங்க, நான் விலையை வந்து அதிகமாக குறைக்காமலேயே என்னோடய ப்ராடக்ட் விற்றுடுத்து, அது மாதிரி ஒரு நல்ல செய்தி சொன்னாலே எஃப்ஐஎஸ் வரலாம். ஸோ நான் சொல்கிறது ஒரு பேஸ் கேஸ் சினாரியோ தவிர நிறைய அதே ட்ரம்ப்பு கூட ரஷ்யா உக்ரைன் வார் சால்வ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இன்னொரு இந்த அடுத்த 25% டேரிஃபுக்கு மீனிங்கே இல்லாம போடும். இல்லை அக்டோபர் 13 18 நோபல் பீஸ் ப்ரைஸ் டிசைட் ஆகும், பீஸ் ப்ரைஸ் ட்ரம்ப்புக்கு கொடுத்துற வச்சுங்கோ, அப்போ அவருக்கு இனிமேல். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய இவால்விங் சிச்சுவேஷன்னு சொல்லுவாங்க இருக்கு. ஸோ நான் ஒரு பேஸ் கேஸ் இதெல்லாம் எதுவுமே நடக்கலைன்னா ஜனவரியில் நடக்கும்னு சொன்னேன் தவிர அதுக்காக இப்போலேருந்து ஜனவரி வரைக்கும் இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இதெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு இருக்கணும். ஃபெட் ரேட் கட்டு, சைனாவோட சிச்சுவேஷன் எப்படி போயின்னு இருக்கு, என்ன அந்த சூழ்நிலை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கண் பார்வை வச்சுக்கணும். எதாவது ஒன்றில் ஒரு பாசிட்டிவ் ட்ரிகர் வந்தால் கூட எஃப்ஐஎஸ் நம்ம நாட்டுக்கு திரும்பி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அது மாதிரி ஒரு ஜனவரி வரைக்கும் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற செய்தியை நான் சொல்ல விரும்பலை. பட் எதுக்கு சொன்னேன்னா இந்த ட்ரிகர்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்தால் ஒரு பாசிட்டிவ் வரும்னு ஒரு எடுத்து சொல்கிறேன்னு தவிர மார்க்கெட் எப்போவுமே நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணும். ஸோ பாசிட்டிவாக சர்ப்ரைஸ் பண்ணுங்கிற நம்பிக்கை கூட நம்ம வச்சுட்டே போகலாம். சார், நம்ம ஜிஎஸ்டி ரிஃபார்ம் இந்த நியூஸ் வந்தப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கன்சர்ன் அப்படின்னா இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஒரு நிறுவனம் சார்ந்து அப்படின்றது இருக்குது. இதை எப்படி நம்ம ட்ராக் பண்ணுவோம்? இதை நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து ஒன்று வந்து எல்லா ப்ராடக்டோட விலையும் நம்மளுக்கு தெரியும். 5% 18லேருந்து 5 வந்ததுன்னா 13% சேவிங், 12லேருந்து 5 வந்தால் 7% சேவிங், 28 ஸோ தெரியும் நம்மளுக்கு. ஸோ ஐ திங்க் எல்லா ப்ராடக்ட் ப்ரைஸ்லையும் அந்த 10% விலை இறங்கியிருக்கா கவுண்டரில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ ஈஸியாக இந்த டேட்டா வந்து வெளிப்பட வந்துடும். ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது, நம்ம அது கண்டுபிடிச்சிக்கலாம். அண்டு அதான் சொல்கிறேன்னே, லோ மார்ஜின் இண்டஸ்ட்ரியில் இதை பாஸ் ஆன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஹை மார்ஜின் இண்டஸ்ட்ரியில் இது வந்து ஈஸியாக பாஸ் ஆன் பண்ணிவிடுவாங்க, ரைட்டா? லோ மார்ஜின் இருக்கிறதுல அவங்க கம்பெனி யோசிப்பாங்க, ஐயோ 5% சேவிங்கா, நான் ஒரு 2.5% என்னோடய மார்ஜினை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன், 2% கஸ்டமர் கொடுத்தா போகிறோன்னு வரும். ஸோ ஈச் இண்டஸ்ட்ரியோட டைனமிக் நம்ம ஸ்டடி பண்ணால், பட் மார்க்கெட் ப்ரைஸஸ் வந்து ஓப்பன் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். கம்பெனிஸ் எல்லாம் இதை பாஸ் ஆன் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது ஐ திங்க் இது அதை பற்றி ஒன்றும் டவுட்டே இருக்காது, அது தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஈஸியாக. அண்ட் இன்ஃபேக்ட் அது வந்து இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸில் தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த பொருளோட ப்ரைஸ் தானே நம்ம நேஷ்னல் சிபிஐயில் வருது. ஸோ சிபிஐ நல்லா குறைஞ்சாலே இது பாஸ் ஆன் ஆகிடுதுன்னு நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம். சார், இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துட்டு இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் சார்ந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நன்றி, தேங்க்யூ. கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.